மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டாப் சூப்பர் மேக்ஸ். இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட சென்டம் மேக்ஸ் சீரீஸ்ல டே 48ல இருக்கும். வெற்றிகரமாக நம்ம நம்மளோட 10வது வாரத்தை நம்ம இன்னைக்கு ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இந்த ஒரு பயணத்தில் இது வரைக்கும் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வந்தவங்க எல்லாத்துக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். ஒருவேளை நான் இப்போ தான் புதுசாக பார்க்குறேன் அப்படிங்கிறவங்க இன்னையிலேருந்து கூட இன்னும் நமக்கு காலம் இருக்குது. இன்னையிலேருந்து கூட நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக நோட்ஸ் எழுத ஆரம்பிங்க. இன்னும் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே நம்மளோட சேனலில் அவைலபிளாக தான் இருக்குது. நீங்கள் பார்த்து கிளாஸ் நோட்ஸும் சரி, டைமர் டெஸ்ட் நோட்ஸும் சரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்மளோட சேனலில் டாப் சூப்பர் மேக்ஸ் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடுதலாக நம்மளோட டெலகிராம் சேனல் டாப் சென்டம் மேக்ஸ்னு இருக்குது, அந்த குரூப்லேயும் சேர்ந்துக்கோங்க. அதில் தான் நம்ம கிளாஸை பற்றின அப்டேட்லாம் நம்ம போஸ்ட் பண்ணிக்கிருக்கோம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி ஒரு ஃப்ரெஷ் வீக். எல்லாரும் நல்லபடியாக இந்த வீக்கை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போங்க, ரொம்ப பயனுள்ள வகையில் கொண்டு போங்க, சரிதானா? ஸோ இன்றைக்கி கிளாஸில் போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி தாட் ஆஃப் தி டே ஒரு சின்ன ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இப்போ எப்போதுமே நம்ம மோட்டிவேஷனில் நல்லா உழைங்க, நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க, போஸ்ட்பான் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டோம். அதையும் தாண்டி ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதுதான் இன்னைக்கு ஷேர் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா, ஒரு பெரிய செல்வந்தர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் என்னன்னா எப்போதுமே காசு சேர்க்கணும், ஸோ என்னோட அடுத்த இலக்குன்னு சொல்லிட்டு ஸோ அந்த பணம் புகழ் இது பின்னாடியே நம்ம ஓடுறாரு. ஸோ இப்படியே ஓடிக்கிருக்கல, புகழ் அப்படிங்கிறத தாண்டி பணம்னு வச்சுக்கலாம், ஓகேவா? ஸோ இதை தாண்டி தான் அவர் ஓடிட்டு இருக்கிறாரு. அப்படி ஓடிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஒரு கடற்கரைக்கு போறாரு. போய்கிட்டு இருக்கும்போது கடற்கரையில இருந்து அவரோட ஒர்க்கை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அப்போ அவர் பக்கத்துல ஒரு மீனவன் தூங்கிக்கிட்டு இருக்காரு. தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அவர் என்ன பண்றாரு, அந்த மீனவனை எழுப்பி, என்ன தூங்கிக்கிட்டு இருக்க, இப்போ மதிய நேரம் தானே ஆகுது, நீ இப்போ இதுக்கப்புறம் கூட இன்னொரு ட்ரிப்பா நீ மீன் பிடிக்க கடலுக்குள்ள போலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்காரு. அதுக்கு அந்த மீனவர் சொல்றாரு, அப்படி போய் நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு அவர் பதில் சொல்றாரு, போனா இன்னும் நிறைய மீன் பிடிக்கலாம், உனக்கு நிறைய பணம் கிடைக்கும், நிறைய லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே அதை வச்சு என்ன பண்ண அப்படின்னா, அதை வச்சு நீ பெரிய இண்டஸ்ட்ரி பண்ணலாம், அதுக்கப்புறமா பின்னாடி நீ எந்த ஒரு கஷ்டமுமே இல்லாம நிம்மதியா வாழ்க்கையை ரசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கு அந்த மீனவன் ரிப்ளை பண்றாரு, இப்பவும் நான் அதுதானே பண்றேன், நான் காலையில வேலை பார்த்துட்டேன், இப்ப நான் எனக்கான நேரத்தை என்னோட குடும்பத்தோட செலவழிக்கிறதுக்கும் எனக்காகவும் நான் செலவழிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அந்த நேரம் அவருக்கு ஹிட் ஆகுது. அப்ப திருப்பி அவர் என்ன சொல்றாருன்னா, நான் வாழ்க்கையை ரசிக்க சொல்றீங்க நீங்க ஃபைனலா, இப்பவே நான் அதுதான் பண்றேன், இதுக்கு ஏன் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க இருக்கணும், இப்பவே நான் வாழ்க்கையே ஹாப்பியா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப இதுல நமக்கு எடுத்துக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பேர்த்துக்கு அவர் தூங்குறது சோம்பேறித்தனமா கூட தெரியலாம். ஆனா இங்க என்ன அப்படின்னா, தூங்குறதுங்கிறது வேலை செஞ்சதுக்கான ஓய்வு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். வேலை செஞ்சதுக்கு ஓய்வு எடுத்துக்கலாம், ரெஸ்ட் எடுத்ததுக்கே ரெஸ்ட் எடுக்கிற வேலை வைக்கக்கூடாது, சரி தானே? நிறைய பேர் அதுதான் பண்ணுவோம். நம்மள வேலையே பார்த்துருக்க மாட்டோம், ஆனாலும் நமக்கு டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுப்போம். அப்படி இருக்கக்கூடாது. அதே மாதிரி எப்போதுமே வாழ்க்கையில எந்த அளவுக்கு நம்ம இலக்குகளை நோக்கி ஓடுறோமோ அதே மாதிரி அந்த இலக்குகளை அடைஞ்சு நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம எதுக்கு ஓடுறோம், நம்ம எதுக்கு பணம் சம்பாதிக்கிறோம், நம்ம எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கிளியர் பண்ணணும், இதெல்லாம் யோசிச்சு பாத்தீங்கன்னா ஃபைனலா எங்க நிக்கணும்னா, நம்ம ஃபேமிலியை நல்லா பார்த்துக்கணும், நம்ம பசங்களால் நல்லா பார்த்துக்கணும், நாளைக்கு நம்ம பசங்களுக்கு ஒரு சேஃபான ஒரு ஃபியூச்சரை ரெடி பண்ணி வைக்கணும். இப்படிதான் நம்ம ஓடிக்கிட்டு இருப்போம். அதெல்லாம் ஓகே தான். அதையும் தாண்டி அந்த பசங்களுக்கு இப்ப நம்மளோட ப்ரெசன்ஸுங்கிறது தேவைப்படும், அப்படிதானே? அதுக்கான நேரத்தையும் நீங்க ஒதுக்கணும். எந்த அளவுக்கு நீங்க உங்களோட கெரியர்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, எவ்வளவு ஒரு அதுக்கு டெடிக்கேட்டடா இருக்கிறீங்களோ அதே அளவுக்கு உங்க ஃபேமிலிக்கும் நீங்க டைம் கொடுக்கணும். அவங்க இந்த ஒரு இப்போ நீங்க இருக்கிறீங்க ஒரு பர்டிகுலர் பீரியடு, இப்போ குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதுக்கு, சின்ன பசங்களா இருக்காங்க, அவங்களுக்கு நீங்க ஸ்பெண்ட் பண்ண முடியலைன்னா அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு கூட ஸ்பெண்ட் பண்ணி அப்போ அவங்களுக்கு நம்ம தேவையே பட மாட்டோம். இந்த டைம்ல தான் நம்ம தேவைப்படும். அதனால எல்லா விஷயத்தையுமே நான் என் இலக்கு அடைஞ்சிட்டு தான் பண்ணுவேன் அப்படிங்கிறது இல்லை. இதை நிறைய இடத்துல ஆக்கா சார் சொல்லுவாங்க, எனக்கு உதவி பண்ணணும்னு என்ன இருக்கு, நான் வேலைக்கு போய் தான் உதவி பண்ணுவேன் அப்படின்னு இருப்பாங்க. அப்படி இல்லை, நீ இப்பவே உதவி பண்ண ஆரம்பிச்சாதான் உனக்கு அந்த இலக்கு சீக்கிரமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் நம்ம எங்க சுத்தி தெரிஞ்சாலும் எல்லாமே நம்மளோட ஃபேமிலிக்காக தான். அதனால உங்களோட டைம்ல அவங்களுக்குன்னு கொஞ்சம் டைமை ஒதுக்கி வைங்க, அதுவே நல்லதா இருக்கும், ஓகேவா? உங்க கெரியரும் ஸ்ட்ராங் ஆகும், உங்களோட ஃபேமிலி சப்போர்ட்டும் ஸ்ட்ராங் ஆகும். இதுல நாளை என்பது நிச்சயமில்லாத ஒன்று, நேற்று என்பது முடிந்து போன ஒன்று, இன்று மட்டுமே நம் கையில் இருக்கக்கூடிய பரிசு. இந்த பரிசை நம்ம எவ்வளவு பத்திரமா பொக்கிஷமா பாதுகாக்கணுமோ அந்த அளவுக்கு பாதுகாத்துக்கணும். ஓகே, நம்மளோட கிளாஸ்க்கு போயிடலாம். ஸோ இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட 10வது வீக்ல ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் நம்ம ஆரம்பிச்சோம். அதோட
ஃபைனல் பார்ட் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி கிளாஸ் கவனிச்சு உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் 2 பார்ட் நம்ம வந்து கம்பைன்டு ரேஷியோவும் டு ஃபைண்ட் ரேஷியோ அண்ட் இன்வெர்ஸ் ரேஷியோவும் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் சிம்பிளிஃபிகேஷன் பேஸ்டும் பார்ட்னர்ஷிப்பும் நம்ம முடிச்சோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா 4 கான்செப்ட். காயின் பேஸ்டு நாணய முறை பார்க்க போகிறோம், சேலரி பேஸ்டு சம்பள முறை பார்க்க போகிறோம், அதுக்கப்புறம் ப்ரப்போர்ஷன் விகித சமம் அல்லது விகிதாச்சாரம்னா என்னன்னு பார்க்க போகிறோம், கடைசியாக அலிகேஷன் அண்ட் மிக்சர் கூட்டு மற்றும் கலவை. இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதெல்லாம் தான் ஓவராலாக இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கிளாஸ்க்கு போயிடலாமா? இது வரைக்கும் நம்ம பார்த்தா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் கான்செப்ட்ஸ்லாம் நல்லா நீங்கள் ரீகால் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே தேவைப்படும் நிறைய இடத்துல. ஃபர்ஸ்ட் நாணய முறை காயின் பேஸ்டில் பாருங்க, ஒரு பையில் 25 பைசா 10 பைசா 5 பைசா நாணயங்கள் 1:2:3 என்ற விகிதங்களில் உள்ளது. ரூபாய் 30 மொத்தமாக இருந்தால் 5 பைசா நாணயங்கள் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது ஒரு பேக்ல 25 பைசா 10 பைசா 5 பைசா டினாமினேஷன்ல 1:2:3 அப்படிங்கிற ரேஷியோல 3 காயின்ஸ் இருக்கு, 3 டைப் ஆஃப் காயின்ஸ் இருக்கு. இப்போ என்ன சொல்றாங்கன்னா இதோட மொத்த வேல்யூ வந்து 30 rupeesனு சொல்றாங்க. அப்ப இதுல 5 பைசா காயின்ஸ் மட்டும் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்ப இதை எப்படி பண்ணணும் அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து எழுதிக்கலாம். பேக்ல இருக்கக்கூடிய காயினோட டினாமினேஷன் பார்த்தோம்னா 25 பைசே 10 பைசே அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 5 பைசே. சரிதானா? இதை எடுத்து எழுதிக்கிறோம். இதுக்கப்புறமா இது வந்து சிங்கிள் டினாமினேஷன். அதுக்கப்புறம் எண்ணிக்கை பார்த்தோம் அப்படின்னா 1:2:3 அப்படிங்கிற ரேஷியோல இருக்குது. இதுல மொத்தமா அமௌண்ட் எவ்வளவு இருக்குன்னா 30 ரூபாய் இருக்கு. இப்ப இதை நம்ம எப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்ப இதுல இருக்கக்கூடிய மொத்த அமௌண்ட் இருக்கட்டும். இப்ப இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா 5 பைசா காயின் எவ்வளவு இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப ரேஷியோல வந்து வேல்யூ எடுக்கும்போது நம்ம எப்படி எடுப்போம்னா எக்ஸ் 2x 3xன்னு எடுப்போம். அப்ப இங்க 3x என்ன அப்படிங்கறதா நமக்கான கேள்வி. அப்ப 3xல x கண்டுபிடிச்சு × 3 போட்டோம்னா நமக்கு வேலை முடிஞ்சிடும். அப்ப இதை எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா, இப்ப இதுல 30 ரூபாங்கிறது மொத்த வேல்யூவா இருக்கா. இப்ப இதெல்லாம் ஆட் பண்ணி நம்ம 30க்கு தான் ஈக்குவல் பண்ண போறோம். எப்படி ஈக்குவல் பண்ணலாம், அது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப ஒரு பேங்க்ல எனக்கு 50 ரூபாய் நோட்டு ஒரு 2 இருக்குது, 100 ரூபாய் நோட்டு ஒரு 1 இருக்குது, 200 ரூபாய் நோட்டு ஒரு 3 இருக்கு, 200 ரூபாய் நோட்டு ஒரு 3 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப இங்க இந்த பேங்க்ல இருக்கக்கூடிய மொத்த அமௌண்ட் நம்ம எவ்வளவு சொல்லுவோம்? 200 ரூபா 3னா 600 ரூபாய் ஆச்சு, 50 2னா 100 ரூபாய் ஆச்சு, 100 1னா ஒரு 100 ரூபாய் ஆச்சு. ஆட் பண்ணோம்னா 800 ரூபாய் ஆச்சா? எப்படி சொன்னீங்க? அதுல எவ்வளவு நோட்டு இருக்குங்கிற ஒரு கவுண்ட் இந்த இருக்கு இல்லையா, 1 இன்ட்டு அதோட சிங்கிள் டினாமினேஷன் 100 ஆச்சா? இங்க 2 நோட்டு 50 இருக்கு, 2 × 50 போட்டோம்னா 100. அதே மாதிரி இங்க எடுத்தோம்னா 3 நோட்டு 200 இருக்கு, 3 × 200 நமக்கு என்ன வந்துடும்? 600 வந்துடும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா அந்த பேங்க்ல இருக்கக்கூடிய டோட்டல் மணி வேல்யூக்கு ஈக்குவலா வந்துடும். இதைத்தான் நம்ம இங்க பண்ண போறோம். ஓகேவா? அப்ப இங்க பார்த்தோம்னா இங்க பேங்க்ல இருக்கக்கூடிய மொத்த அமௌண்ட்டை நம்ம ஈக்குவல் பண்ண போறோம். அப்ப எப்படி ஈக்குவல் பண்ணலாம்னா, இங்க சிங்கிள் டினாமினேஷன், இங்க வந்து எக்ஸ் இருக்கு. இது நமக்கு புதுசெல்லாம் இல்லை, பேங்க்ல செல்லான்லாம் நம்ம ஃபில் பண்ணிருப்போம்ல, அதுல இருக்கக்கூடிய அதே கான்செப்ட் தான். இப்ப 25 × xனா 25x அப்படின்னு கிடைக்கும். அடுத்துதான் 10 × 2xனா 20x அப்படின்னு சொல்லி கிடைக்கும். 5 × 3xனா 15xன்னு கிடைக்கும். இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா, இங்க கவனமா பண்ணணும். இதுல இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா மொத்தம் எவ்வளவுனா 30 ரூபாய். இங்க நமக்கு எல்லாமே எதுல இருக்கு? பைசால இருக்கு. அப்ப இந்த ரூபாயை நம்ம பைசாக்கு மாத்தலாம். எப்படி மாத்தலாம்னா, இந்த ரூபாயை × 100 போட்டுருங்க. அப்படிதானே? ஒரு ரூபாய்க்கு 100 பைசா. அப்ப × 100 போட்டீங்கன்னா 3000 பைசான்னு கிடைக்குமா? அப்ப நீங்க இங்க 3000க்கு தான் ஈக்குவல் பண்ணணும், 30க்கு ஈக்குவல் பண்ணிடக்கூடாது. அப்ப இதை சால்வ் பண்ணி நம்ம எக்ஸ் எடுக்கலாம். எக்ஸ் எடுத்தோம்னா 25, இது ரெண்டையும் ஆட் பண்ணா 25, அப்ப 50 வந்துருமா? 35. 25 20 15. ஓகே, 20 40 50 50 10 60. கரெக்ட். அப்ப இங்க 60x ஈக்குவல் டு 3000. அப்ப இங்க கேன்சல் பண்ணீங்கன்னா இங்க 6 ஓட வேல்யூ என்ன கிடைக்கும்னா 50 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். அப்ப எக்ஸோட வேல்யூ 50யா? நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? 5 பைசா நாணயம் எத்தனை கவுண்ட் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்ப இங்க என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 25 பைசே பார்த்தோம்னா எக்ஸா. அப்ப இங்க எக்ஸ்னா 50 காயின்ஸ் இருக்கும் n. அதே மாதிரி 10 பைசா பார்த்தோம் அப்படின்னா
இங்கே 2x, அப்போ 2 × 50 100 காயின்ஸ் இருக்கும். அதுக்கப்புறமா 5 பைசா காயின் பார்த்தோம்னா 5 × 50 180. அப்போ இங்கே 150 காயின்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் நமக்கான ஆன்சர். ஓகே, கொஷினில் இந்த மாதிரி எத்தனை இருக்குன்னு கேட்டாங்கன்னா 150 அப்படிங்கிறத நம்ம போட்டுடலாம். ஒருவேளை இதுலையே 5 பைசா நாணயம் மட்டும் எவ்வளவு ரூபாய் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அதை எப்படி பண்ணலாம்? புரியுது இல்லையா? இப்போ இதெல்லாம் கவுண்ட்டு. அப்போ ரூபாய் கேட்டாங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா அமௌண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் பைசா கண்டுபிடிப்போம், அதுக்கப்புறமா ரூபாய் கண்டுபிடிக்கலாம். இது நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இங்கே எனக்கு 50 25 பைசா காயின் இருக்கு. அப்போ மொத்தம் எவ்வளவு ரூபாய் இருக்கும்? n × சிங்கிள் டினாமினேஷன். 25 × 5னா 125, ஒரு 0. அப்போ 1250 பைசா அதுல இருக்கும். அதே மாதிரி இங்க இன்ட்டு 10 போட்டோம் அப்படின்னா 1000 பைசா அப்படிங்கிறது கிடைக்கும். அடுத்ததா இங்க இன்ட்டு 5 போட்டோம் அப்படின்னா 4 15 60, 5 15 75. அப்போ 750 போடலாம். இப்போ ஆட் பண்ணோம்னா இங்க இது ரெண்டையும் ஆட் பண்ணா 2000, இங்க ஆட் பண்ணோம்னா 3000 அப்படிங்கிறது வந்துடும். அப்போ 3000 பைசாக்கு ஈக்குவலா இருக்குதா? சரி, எத்தனை ரூபான்னு கேட்குறாங்கன்னா அப்போ பைசாவை ரூபாய்க்கு மாத்துங்க. ரூபா பைசா, ரூபாயை பைசாக்கு மாத்தணும்னா 100ஆல டிவைட் இன்ட்டு பண்ணணும். பெருசு சின்னதாக மாற்றணும்னா இன்ட்டு பண்ணணும். பைசாவை ரூபாவை மாற்றணும்னா 100ஆல டிவைட் பண்ணணும். ஓகேவா? அப்போ இங்கே பைசா இருக்கு, அதை ரூபாய்க்கு மாற்ற போகிறோம். அப்போ டிவைடட் பை 100 போடுவோம். போட்டோம்னா இங்கே 12.50, அதாவது 12 ரூபாய் இருக்குது. இங்கே 10 ரூபாய் இருக்கும். அதுக்கப்புறம் 7 ரூபாய் 50 காசு இருக்கும். இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணுங்க. 12 22 22 7 29, இங்க ஒரு 2 சேர்த்தா 1000. அப்போ 30 ரூபாய் அப்படிங்கிறது நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அப்போ சிங்கிளா இதோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாலும் நமக்கு ஆன்சர் பண்ண தெரியணும். n அப்படிங்கிறது எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டு இன்ட்டு ரேஷியோல இருக்கும், அதோட மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா கிடைச்சிடும். ஒருவேளை மணி வேல்யூ கேட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிக்கணும். அப்போ ஓவரால பார்த்தோம் அப்படின்னா காயின் பேஸ்டில் இப்படிதான் நமக்கு கொஸ்டின் கேட்பாங்க. சரிதானா? அடுத்ததா மொத்தமாக நாணயங்கள். மொத்தமாக என்ன கேட்டிருக்காங்க? இன் ஹவு மெனி காயின்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்க, இதுல டோட்டலா எத்தனை காயின்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இங்க கொஸ்டின் என்னன்னா இந்த இருக்கு இல்லையா, இப்போ இதுல இது 50 காயின் இருக்கு, 100 காயின் இருக்கு, 150 காயின் இருக்குன்னு சொன்னோமா. அப்போ இதெல்லாம் ஆட் பண்ணோம்னா 100 150 250 300 காயின்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதை தான் நமக்கு எங்க கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த கொஸ்டின்ல கேட்டுக்கிறாங்க. இந்த கொஸ்டின் நீங்க ட்ரை பண்ணி ஆன்சர் சொல்றீங்களா? உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. இந்த கொஸ்டினை நீங்க செஞ்சு ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. புரியுது இல்லையா? இப்போ இங்க எத்தனை காயின்னு நீங்க வழக்கமா முன்னாடி சம்ல பண்ண மாதிரி ப்ரொசீஜரா பண்ணிருங்க. பண்ணிட்டு n கண்டுபிடிச்சிட்டு அதெல்லாம் மொத்தமா ஆட் பண்ணிக்கோங்க, போதும். அடுத்ததா சேலரி பேஸ்டு சம்பள முறை. பாருங்க கொஸ்டினா, ஏ பியின் மாதாந்திர சம்பளங்கள் 5:4 என்ற விகிதத்தில் உள்ளன. அவர்களுடைய மாதாந்திர செலவுகள் 3:2 என்ற விகிதத்தில் உள்ளன. மாத கடைசியில் ஏ 500ஐயும் பி 600ஐயும் சேமித்தால் அவர்களின் மாதாந்திர சம்பளங்கள் முறையே, அதாவது இவங்களோட சேலரியோட ரேஷியோவும் செலவுகளோட ரேஷியோவும் கொடுத்துருக்குறாங்க. இவங்க எவ்வளவு அமௌண்ட் சேமிக்கிறாங்க அப்படிங்கறத கொடுத்துருக்குறாங்க. ஃபைனலா அவங்களோட மந்த்லி சேலரி என்ன அப்படிங்கிறது தான் நமக்கான கேள்வி. அப்ப இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இதுல ஃபர்ஸ்ட் சேலரி கொடுத்துருக்காங்களா, சேலரி ரேஷியோ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா 5:4 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இவங்களோட செலவுகள் எக்ஸ்பெண்டிச்சர் ரேஷியோ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா 3:2 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். சேவிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஏ வந்து 500 ரூபாய் சேமிக்கிறாங்க, பி வந்து 600 ரூபாய் சேமிக்கிறாங்க. ஓகே, இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம், ஒரு கொஸ்டின்ல 2 ரேஷியோ இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், ஒன்னத்துக்கு எக்ஸ் சேர்த்து பண்ணணும், இன்னொன்னு நமக்கு அதுக்கு ஈக்குவல் பண்ணணும், டேலி பண்ணணும். அப்ப இங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அதை பார்த்து நம்ம எக்ஸ் எடுத்துக்கலாம். சேலரி தான் என்னன்னு கேட்டுக்கிறாங்க. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா சேலரிக்கு தான் எக்ஸ் எடுக்கிறோம், 5x 4x அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறோம். ஓகே, அப்ப இங்க நம்ம எதுக்கு டேலி பண்ண போறோம்னா எக்ஸ்பெண்டிச்சர் 3/2க்கு ஈக்குவல் பண்ண போறோம். அப்ப இங்க அந்த சேவிங்ஸை எப்படி எழுதணும், இப்ப நமக்கு தெரியணும் சேலரி அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா எக்ஸ்பெண்டிச்சர் பிளஸ் சேவிங்ஸ். சேலரியை தானே நம்ம செலவு பண்ணவும் சேமிக்கவும் முடியும். இதுல நம்ம செலவை ஈக்குவல் பண்ண போறோம். அப்ப செலவை ஈக்குவல் பண்றதுன்னா சேவிங்ஸ் இங்க வந்துருமா, அப்போ சேலரி மைனஸ் சேவிங்ஸ் போட்டோம்னா எதுக்கு ஈக்குவல் ஆயிரும், எக்ஸ்பெண்டிச்சருக்கு ஈக்குவல் ஆயிரும். அப்ப இங்க என்ன பண்ணோம்னா 5x
மைனஸ் ஏ வந்து 500 ருபீஸ் சேவ் பண்ணுறாங்க, பி வந்து 600 ருபீஸ் சேவ் பண்ணுறாங்க. மைனஸ் பண்ணிடணும். இப்போ மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சருக்கு ஈக்குவல் ஆயிடும். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி எக்ஸ் கண்டுபிடிங்க. எக்ஸ் எடுத்து இந்த ரேஷியோவில் போட்டுட்டீங்க அப்படின்னா இது ஆக்சுவலாக சேலரினா எவ்வளோவா இருக்கும்? 5x 4xஆக இருக்கும். சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேவா? இது ஆப்ஷன்லேருந்து போகிறதும் பெஸ்ட்டு தான். ஆப்ஷன்லேருந்து எடுத்து போட்டு நம்ம அப்படியே சால்வ் பண்ணலாம். டைமர் டெஸ்ட் கொஸ்டின்லாம் வரும்போது ஆப்ஷன்லேருந்து எப்படி பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அப்போ இங்கே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோன்னா 10x minus 1000 equal to 12x minus 1800. இங்கே எடுத்துக்கலாமா? அப்போ 2x equal to 800 கிடைக்கும். கேன்சல் பண்ணீங்கன்னா எக்ஸோட வேல்யூ 400 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்போ சேலரியை பொறுத்த வரைக்கும் ஏயோட சேலரி எடுத்தோம்னா 5x 5x. அப்போ 5 into 400 போட்டோம்னா 5 into 4 2000 2000 ருபீஸ் அப்படிங்கிறது கிடைக்கும் சேலரி. பியோட சேலரி பார்த்தோம் அப்படின்னா 4x. அப்போ 4 into 400 1600 அப்படிங்கிறது கிடைக்கும். அவ்வளோதான். அப்போ ரெண்டு பேரோட சேலரி 2000, 1600 ரூபாய். சரிதானா? ஸோ 2000 ரூபாய், 1600 ரூபாங்கிறது அவரோட சேலரி. இது கரெக்டா அப்படிங்கிறத நம்ம எப்படி செக் பண்ணலாம்? இப்போ இங்கே பாருங்க, சேலரி 2000 ரூபாய் இருக்கா? இவங்க சேலரியில இருந்து ஏ சேலரியில இருந்து 500 ரூபாயை வெளியில எடுங்க. அப்போ எவ்வளவு மாறும்? இது 1500 ரூபாயா மாறும். அடுத்துதான் 1200 ரூபாய் இருக்கா? அவங்கல இருந்து 600 ரூபாயை வெளியில எடுங்க. அப்போ இது எவ்வளவா மாறிடும்? 1000 ரூபாயா மாறிடும். அப்போ இது உங்களோட செலவுன்னு அர்த்தம். 2 0க்கு 2 0 கேன்சல். நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா 5ஆல போடும்போது 3/2, தட் இஸ் 3:2 ஈக்குவலா இருக்கா? அப்போ கரெக்ட். கொஸ்டின் வந்து கரெக்ட் தான். ஆன்சர் வந்து 2000, 1600 தான் வரும். அடுத்த கேள்வி. இந்த கொஸ்டின் ஏற்கனவே போன கிளாஸ்ல மார்க்கை வச்சு நம்ம பார்த்தோம். இங்க சேலரி வச்சு பார்க்க போறோம். ஏபிசியின் சம்பளம் 2:3:5 என்ற விகிதங்களில் உள்ளன. அவர்களின் சம்பளம் முறையே 15%, 10%, 20% என அதிகரித்தால் சம்பளத்தின் புதிய விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது ஏபிசியோட சேலரி எப்படி இருக்குன்னா 2:3:3, 3:5. இது எப்படி எடுத்துக்கலாம்னா 2000, 3000, 5000 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமா இதோட பர்சன்டேஜ் சொல்றாங்க. இன்க்ரிமெண்ட் பர்சன்டேஜ் இங்க 15%, இங்க 10%, இங்க 20% எடுக்கிறோம். அப்ப இன்க்ரிமெண்ட்டுக்கு அப்புறமா இது எவ்வளவு இருக்கும்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெறும் 15, 10, 20% எடுத்துட்டு அதை ரேஷியோல எழுதக்கூடாது. இன்க்ரிமெண்ட்டுக்கு அப்புறம் அவங்களோட புதிய சேலரி, நியூ சேலரிஸ்ல இருக்கு இல்லையா, will be new ratio of the salaries. புது சேலரியோட ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. அப்ப இதுல 15% எவ்வளவா இருக்கும்? 10% 200, 5னா அதுல பாதி 300 ரூபாய் நமக்கு இன்க்ரிமெண்ட் அமௌண்டா இருக்கும். அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 2300 ரூபாய் அப்படிங்கிறது நமக்கு ஃபர்ஸ்ட் உள்ளவங்களோட ஏயோட ஆஃப்டர் இன்க்ரிமெண்ட் சேலரியா இருக்கும். இதுல 10% பார்த்தோம்னா 300 ஆட் பண்ணீங்கன்னா 3300 அப்படிங்கிறது வரும். அதுக்கப்புறமா இதுல 20% அப்படிங்கிறது 1000 ருபீஸ் வருமா? அப்படிதானே? இங்க நம்ம எடுத்தோம்னா 6000 ருபீஸ் அப்படிங்கிறது வரும். அப்போ நியூ சேலரியோட ரேஷியோன்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்கும். இதுல நம்ம டிவைடட் பை 100 போடலாம். 100ஆல கேன்சல் பண்ணோம்னா 23:33:60 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். அப்போ புதிய சம்பளங்களோட விகிதம் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படிதான் இருக்கும். புரியுதுல்ல? சம்பளம் எழுதிக்கணும், இன்க்ரிமெண்ட் அமௌண்ட், அது கூட அந்த சேலரி ஆட் பண்ணிட்டு தான் ஃபைனலா உங்களோட சேலரி நியூ ரேஷியோ என்ன அப்படிங்கிறத எழுதணும். விகித சமம், விகிதாச்சாரம். விகித சமத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு 3rd, 4th, மீன் 3 விதமான விகித சமம் நம்ம சொல்லுவோம். என்னன்னா இதுக்கு டைரக்ட் நீங்க ஃபார்முலாவே படிச்சுக்கலாம். இருந்தாலும் அது எப்படி வந்துச்சு அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்ப ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா நமக்கு 4th ப்ரொபோர்ஷன் ஒண்ணு இருக்கும். 4th ப்ரொபோர்ஷன் தமிழ்ல 4வது விகித சமன்னு சொல்லுவோம். 4வது விகித சமன்னா என்னன்னா ஒரு ரேஷியோல 4 வேரியபிள் இருக்கும். அதுல 4வது வேரியபிள் என்ன அப்படிங்கறதுதான் கேள்வி. அப்ப இதுல ஏபிசிடினா டி தான் நமக்கு இங்க கேள்வியா இருக்கும். அப்ப என்னெல்லாம் கொடுத்திருப்பாங்க அப்படின்னா கிவன் என்னவா இருக்கும்னா ஏ இருக்கும், பி இருக்கும், சி இருக்கும்.
அப்போ இது எப்படி எழுதுறது அப்படின்னா இதுக்கான ப்ராப்பர்ட்டி நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். விகித சமம் அப்படின்னா ரெண்டு விகிதங்களை நம்ம ஈக்குவல் பண்றது. அப்போ இதுல A/B C/D அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குவல் பண்றோம். இதுல D தான் நமக்கான கேள்வி. இந்த மாதிரி விகித சமம் பண்ணினா என்ன பண்ணிக்கலாம், நடு உறுப்புகளின் கோடி பெருக்கற்பலன் வந்து கோடி உறுப்புகளின் பெருக்கற்பலனுக்கு சமமா இருக்கும். அப்ப இங்க A/D ஈக்குவல் டு B/C எழுதிக்கலாம். இதுல எனக்கு D தான் வேணும்னா எப்படி எழுதிக்கிடுவேன், D ஈக்குவல் டு BC/A எழுதிக்கிடுவேன். அப்ப இதுல நான்காவது விகித சமனுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா D ஈக்குவல் டு BC/A தான். இது ஃபர்ஸ்ட். செகண்ட், தேர்ட் ப்ரொபோர்ஷனல். மூன்றாவது விகித சமன் தேர்ட் ப்ரொபோர்ஷனல். மூன்றாவது விகித சமன். மூன்றாவது விகித சமன். அப்ப இதுல எல்லாரும் யோசிக்கிறது என்னன்னா, அப்ப இதுல சி கேட்டிருப்பாங்க. அப்ப அதை மாத்தி சி வச்சுட்டு AD/B போட்டலாமா அப்படின்னா அப்படி கிடையாது. இங்க என்ன அப்படின்னா கேட்டிருக்கிறது என்னமோ சி தான் கேட்டிருக்காங்க. ஆனா கொடுத்திருக்கிறது என்ன கொடுத்திருப்பாங்கன்னா A,B மட்டும்தான் கொடுத்திருப்பாங்க. மூன்று விகித சமன் தானே. இதுல அதாவது மூணு வேரியபிள் இருக்கும். இதுல மூணாவது தான் நமக்கான கேள்வி. மூணுன்னா ABC மட்டும்தானே. அப்போ இங்கேயும் நம்ம இதே ப்ராப்பர்ட்டி தான் யூஸ் பண்ண போறோம். ஆனா விகித சமம் எப்படி எழுதுவோம் அப்படின்னா மூணு வேரியபிள் இருக்கிற மாதிரி A/B B/Cன்னு எழுதுவோம். இப்ப C கண்டுபிடிக்கணும். அப்ப எப்படி கண்டுபிடிக்கலாம், நடு உறுப்புகளின் பெருக்கற்பலன் கோடி உறுப்புகளின் பெருக்கற்பலன் A/C ஈக்குவல் டு B/B B² எழுதிக்கலாம். அப்ப இதுல C-னா B²/A அப்படின்னு எழுதுவோம். அப்ப இங்க மூன்றாவது விகித சமனுக்கு டைரக்ட் ஃபார்முலா சொல்லணும் அப்படின்னா C ஈக்குவல் டு B²/A அப்படின்னு சொல்லிக்கலாம். முடிஞ்சிருச்சா. அடுத்து மூணாவது என்ன அப்படின்னா மீன் ப்ரொபோர்ஷனல். மீன் ப்ரொபோர்ஷனல் சராசரி விகித சமன். சராசரி விகித சமன் இது எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா சராசரி விகித சமன். ஸோ இதுக்கு என்ன அப்படின்னா இதுல என்ன கொஸ்டின் கேட்டிருப்பாங்கன்னு பார்த்தோம்னா பி தான் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருப்பாங்கன்னா AC. நீங்க கொடுத்துருக்க வேல்யூவை AC-ன்னு அப்படியே எடுத்துக்கலாம். அப்ப இதுல போட்டோம்னா A/B B/C. இங்க என்ன இருக்கோ அதே தான் இங்க எழுதுவோம். இப்படி எழுதணும்னா இங்க என்ன கிடைக்கும்னா B² ஈக்குவல் டு A/C கிடைக்கும். எனக்கு இதுல B தான் வேணும். அப்போ B ஈக்குவல் டு √AC அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுக்கலாம். முடிஞ்சிச்சா. அப்ப இங்க மூணு ஃபார்முலா இருக்கு. நான்காவது விகித சமன், மூன்றாவது விகித சமன், சராசரி விகித சமன் அப்படின்ட்டு. நான்காவது விகித சமனுக்கு ரெடிமேட் ஃபார்முலா சொல்லணும்னா D ஈக்குவல் டு BC/A. மூன்றாவது விகித சமன் Cக்கு சொல்லணும் அப்படின்னா C ஈக்குவல் டு B²/A. அடுத்தது சராசரி விகித சமன் சொல்லணும்னா B ஈக்குவல் டு √AC. இதை மட்டும் அப்படியே படிச்சுக்கோங்க. எப்படி வந்துச்சுங்கிறத கூடுதலா தெரிஞ்சுக்கோங்க. இப்ப கண்டுபிடிக்கலாமா. ஸோ இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க நமக்கு. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ இதை ரெண்டையும் பெருக்கி இதுக்கு ஈக்குவல் பண்ணணும். அப்போ இதை ரெண்டையும் பெருக்கினா 12 ஈக்குவல் டு 2 × 6. அதாவது 3 4 பெருக்கினா 12. அப்போ எதை ரெண்டையும் பெருக்கினா 12 கிடைக்கும்னா 2யும் 6யும் பெருக்கினா 12 கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல 6 போட்டுக்கலாம். அதே மாதிரி இங்க எப்படி பண்ணலாம், 3 × 20 நமக்கு 60 வந்துடும். அப்போ 5 கூட எதை பெருக்கினா நமக்கு 60 கிடைக்கும், 5 12 60 போட்டிங்கன்னா 5 × ஈக்குவல் டு 3 × 20 போடலாம். 1 5 5 4 5 20 4 × 3 போட்டோம்னா 12. அதுதான் இங்க. நான்காவது விகித சமன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கேட்டாங்க அப்படின்னா கொடுத்துருக்கிறது ABC கொடுத்துருப்பாங்க. நான்காவது விகித சமன் Dக்கான ஃபார்முலா B × D டிவைடட் B × C டிவைடட் பை ஏங்கிறது தான் நமக்கான ஃபார்முலா. இது A, இது B, இது C. அப்போ இதில் BC அப்படின்னா 4 × 15 டிவைடட் பை ஏயோட வேல்யூ 5. இங்கே கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா 3 கிடைக்கும். அப்போ 4 × 3 12 அப்படிங்கிறது நமக்கு ஆன்சராக கிடைக்கும். அப்போ நீங்கள் எழுதுனீங்கன்னா 5 4 15 12ன்னு எழுதலாம். இங்கே பெருக்கினீங்கன்னா 60, இங்கே பெருக்கினீங்கனாலும் 60.
மூன்றாவது விகித சமன் அப்படின்னா கொடுத்துருக்கிறது இது ஏ, இது பி, கேட்டிருக்கிறது சி. சி கேட்டாங்கன்னா ஃபார்முலா என்ன சொல்லியிருந்தோம், பி ஸ்கொயர்ட் பை ஏன்னு சொல்லியிருந்தோம். அப்போ பி ஸ்கொயர்ட் அப்படின்னா 18 × 18 பை 12ன்னு எடுத்துக்கலாம். கேன்சல் பண்ணோம்னா 2 6 12, 3 6 18, 2ஆல கேன்சல் பண்ணோம்னா இங்கே 9 2 18, 27 அப்படிங்கிறது தான் நமக்கான ஆன்சராக இருக்கும். அப்போ இங்கே எழுதுனீங்கன்னா 12:18:18 இங்கே என்ன வரும், 27 அப்படிங்கிறது வரும். ஓகேவா? அப்போ இது ரெண்டையும் பெருக்கினீங்கனாலும் இது ரெண்டையும் பெருக்கினீங்கனாலும் உங்களுக்கு வேல்யூ சேமாக வரும். அவ்வளோதான். இதுக்கப்புறமா சராசரி விகித சமனுக்கு இல்லை, மீன் ப்ரப்போர்ஷனுக்கு நான் ஒரு சம் சொல்கிறேன். 0.9 அண்ட் 0.4ன்னு ஒரு வேல்யூ இருக்கு. இதோட மீன் ப்ரப்போர்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சராசரி விகித சமன் என்ன அப்படிங்கிறது நமக்கான கேள்வி. சராசரி விகித சமன் டி அப்படின்னா ஃபார்முலா என்ன, ரூட் ஆஃப் ஏசி அப்படின்னு கிடைக்கும். அப்போ இங்கே கொடுத்துருக்கிறது என்னவா இருக்கும்னா இது ஏ, இது சின்னு எடுத்துக்கணும். கொடுத்துருக்கிறதுலாம் ஏபி அப்படிதான் இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. இங்கே மீன் ப்ரப்போர்ஷன் கேட்டாங்கன்னா கொஸ்டின்ல ஏயும் சியும் தான் இருக்கும். அப்போ இங்கே என்ன கண்டுபிடிக்கலாம்னா பி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏயோட வேல்யூ 0.9 இன்ட்டு 0.4 போடுறோம். இங்கே 0.9லேருந்து வேல்யூ எடுத்தோம் அப்படின்னா இங்கே பெருக்கிறீங்க எல்லாம். இங்கே பெருக்கிட்டீங்கன்னா என்ன வந்துடும், வேல்யூ எடுக்க முடியாது இல்லை பாயிண்ட்டுங்கிறதுனால. இங்கே பெருக்கிட்டீங்கன்னா 0.36ன்னு வந்துருமா. இதே ரூட்டை விட்டு வெளியில் எடுக்கலாம்ல, எடுத்தோம்னா என்ன வந்துடும், 0.6 அப்படிங்கிறது வந்துடும். அவ்வளோதானே? ஓகேவா? இப்படிதான் நம்ம பண்ணணும். இதுக்கு வந்து கவனமாக பண்ண வேண்டியது. ரூட்ல இருந்து எடுக்கும் போதும் ரூட்டுக்குள்ள பெருக்கும் போதும் பார்த்து பண்ணணும். அப்போ இதுல மீன் ப்ரப்போர்ஷன்லாம் இப்படிதான் பண்ணணும். சரிதானா? அப்போ மூணுத்துக்கான ஃபார்முலாவை பார்த்து வச்சுக்கோங்க, அதுவே போதும். அதுக்கப்புறமா எக்ஸாம்ல கேட்ட ஒரு கொஸ்டின் பாருங்க. The America's famous Golden Gate Bridge is 6,480 feet long with 756 feet tall towers. A model of this bridge, bracketல பாருங்க, in proportion to the original bridge exhibited in a fair is 60 feet long with dash feet tall tower அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது அமெரிக்கால இருக்கக்கூடிய கோல்டன் டவர் வந்து என்ன பண்றாங்க, கோல்டன் பிரிட்ஜ் டவர் வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு மாடல், அதாவது இப்போ நம்ம அங்கங்க சர்க்கஸ்லாம் போடுவாங்கல்ல, சர்க்கஸ்லாம் என்ன அதை எப்படி சொல்ல, பாரிஸ் அந்த இது இருக்கு இல்லையா டவர், அது மாதிரி நமக்கு வச்சு இங்கெல்லாம் என்ன சொல்ல, அந்த சர்க்கஸ் மாதிரி தான் எல்லாமே நடக்கும் இல்லையா, கண்காட்சின்னு சொல்லுவோமா. அந்த எக்ஸிபிஷன்ல வந்து அதே மாடல்ல பாம்பே சர்க்கஸ்ன்னு சொல்லிட்டு அந்த பாம்பேல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பிளேஸை வந்து நமக்கு இங்கே ரீக்ரியேட் பண்ணி வைக்கிற மாதிரி வச்சிருப்பாங்க, டெமோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி வைக்கிறாங்கல்ல, அப்போ இங்கே என்னன்னா அதே மாதிரி தான் அந்த டவர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இங்கே ரீக்ரியேட் பண்றாங்க. இப்போ என்னன்னா அதோட ப்ரப்போர்ஷன் வந்து சேமா இருக்கும். அங்கே இப்போ நீல அகலம் வந்து ஒரிஜினல் நார்மலாக ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், நீல அகலம் அங்கே வந்து 600 200 இருந்துச்சுன்னா இங்கே இவங்க எடுக்கிறது 60 20 எடுப்பாங்க. 60 20னா கூட இங்க நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா எவ்வளவு ஒரு 3:1 வருமா. அப்ப இங்க எடுக்கும் போது இவங்க எப்படி எடுக்கலாம், 90 30ன்னு எடுக்கலாம். அப்ப இங்க கேன்சல் பண்ணாலும் 3:1 கிடைக்கும். இந்த மாதிரி அவங்க ஒரே ப்ரப்போர்ஷன்ல இருக்கிற மாதிரி எடுக்கிறாங்க. இப்ப என்ன கேக்குறாங்கன்னா, இதுல ஒரிஜினல் பிரிட்ஜோட நீள உயரம் இருக்குது, அந்த கண்காட்சியில வச்சிருக்கக்கூடிய அந்த டெமோ பீஸ் இருக்கு இல்லையா, அந்த மாடல் பீஸ் இருக்குல்ல, அதோட நீளம் கொடுத்துருக்காங்க, அதோட உயரம் என்ன அப்படிங்கிறது கேள்வி. அப்ப இங்க என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா, ஒரிஜினல் பீஸ் இருக்குல்ல, ஒரிஜினல் பீஸ் ஒரிஜினல் இதோட லென்த்து, அதே மாதிரி அதோட ஹைட் என்ன, அதே மாதிரி இங்க இட் ப்ரப்போர்ஷனல் டு இது மாடல் பிரிட்ஜோட லென்த் என்ன ஹைட் என்ன அப்படிங்கிறது நம்ம எழுத போறோம். அப்ப இதுல ஒரிஜினல் பிரிட்ஜோட நீளம் பார்த்தோம்னா 6480 ஃபீட். முதல்ல எல்லாமே ஒரே யூனிட்ல இருக்கான்னு பாத்துக்கலாம், எல்லாமே அடிதான், ஃபீட்ல தான் இருக்கு. சரி, 6480 இங்க 756 போடுறோம். இங்க டபுள் ஈஸ்ட் வச்சுட்டு மாடல் பீஸ்ல பார்த்தோம்னா இதோட நீளம் கவனமா பண்ணணும், நீளத்துக்கு நேரம் தான் நீளம் எழுதணும். 60 உயரம் என்ன அப்படிங்கிறதா நமக்கான கேள்வி. இந்த மாதிரி விகித சமத்துல இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நடு உறுப்புகளின் பெருக்கற்பலன் கோடி உறுப்புகளின் பெருக்கற்பலனுக்கு சமம்னு சொல்லுவோமா. அப்போ 6480 இன்ட்டு ஹைட் ஈக்குவல் டு 756 இன்ட்டு 60 அப்படின்னு சொல்லி எழுதுறோம். 0க்கு 0 கேன்சல், 6ஆல கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 6 6 0 8 6 48. அடுத்து இங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 7 8 56, 7 × 1 7 கிடைச்சிரும்.
அப்போ ஃபைனலாக இதோட ஹைட் எவ்வளோ கிடைக்கும்னா 7 feet 7 அடி அப்படிங்கிறது ஆன்சராக இருக்கும். அவ்வளோதான், இப்படி தான் பண்ணணும். இங்கே நமக்கு என்ன முக்கியம் அப்படின்னா, இங்கே மாதிரி பாலமானது உண்மை பாலத்திற்கு விகித சமமாக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே நீள அகலம், இங்கே நீள அகலம் ரெண்டையுமே ரேஷியோவில் எழுதி, ரெண்டுமே டபுள் ரேஷியோ, அதாவது விகித சமத்தில் எடுத்துட்டு அங்கே நம்ம ப்ராப்பர்ட்டி படிச்சோம்ல, அந்த ப்ராப்பர்ட்டி படி நீங்கள் சால்வ் பண்ணீங்கனாலே ஆன்சர் ஈஸியாக கிடைச்சிடும். அவ்வளோதான். இதுக்கப்புறமா கடைசியாக நம்ம பார்க்கக்கூடிய மெத்தட் கூட்டு மற்றும் கலவை, அதாவது அலிகேஷன் அண்ட் மிக்சர் கான்செப்ட். இது ரொம்ப ரேண்டமாக நமக்கு எப்போவாச்சும் எக்ஸாமில் கேட்டுட்டு இருக்காங்க, பார்க்கலாம் எப்படின்ட்டு. கொஸ்டினை பாருங்க. In a mixture of 60 liters, the ratio of milk and water is 2:1. If this ratio is to be 1:2, then the quantity of water to be further added is, அதாவது 60 லிட்டர் கொண்ட ஒரு கலவையில பாலும் தண்ணியும் இருக்கு, ரெண்டும் சேர்ந்த கலவை தான் 60 லிட்டர் சொல்றாங்க. இது வந்து நார்மலா எவ்வளவு ரேஷியோல இருக்குன்னா 2:1ங்கிற ரேஷியோல இருக்கு. இப்போ என்ன பண்றோம்னா இந்த விகிதத்தை 1:2ன்னு மாத்தணும். மாத்ததுக்கு எவ்வளவு தண்ணி சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்க எடுத்தோம்னா 60 லிட்டர் நமக்கு வந்து மொத்தமா அதோட குவான்டிட்டி. இப்போ ரெண்டா பிரிக்கிறோம், மில்க்கும் வாட்டரும், பாலும் தண்ணீரும். இப்போ இதுல ரேஷியோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2:1 அப்படிங்கிற ரேஷியோல இருக்கு. அதாவது 2 பங்கு பால் இருந்துச்சு அப்படின்னா 1 பங்கு தண்ணி இருக்கும். இதுதான். இப்போ இங்க என்ன சொல்றாங்கன்னா இது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கிறாங்க, தண்ணி மட்டும்தான் சேர்க்கிறாங்க. சேர்க்கும் போது இந்த விகிதம் எப்படி மாறுதுன்னா 1:2ன்னு மாறுது. அதாவது 1 பங்கு பாலுக்கு 2 பங்கு தண்ணின்னு மாறிடுது. அப்ப இங்க எவ்வளவு தண்ணி சேர்த்திருந்தா நமக்கு மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இங்க எல்லாத்துக்கும் ஒரு சின்ன டவுட் வருவதுண்டு. இங்கதான் பாலை நம்ம மாத்தவே இல்லையே, சேர்க்கவே இல்லைல்ல, அப்ப எப்படி இங்க இது மாறும் அப்படின்னு சொல்லி டவுட் வரும். இங்க நம்ம ஒண்ணுமே பண்ணல, அப்ப அந்த 2 தானே இங்க வரணும் அப்படிங்கிற டவுட் வந்துச்சுன்னா என்னன்னா, இங்க இதோட குவான்டிட்டி நமக்கு கூடும்போது ஆட்டோமேட்டிக்கா இதோட குவான்டிட்டி என்ன ஆயிரும்னா, குவான்டிட்டி இல்ல பர்சன்டேஜ் ரேஷியோ கலந்துருக்கக்கூடிய அந்த விகிதம் சொல்லுவோம்ல, அது கம்மியாயிரும். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இப்போ நம்ம ஒரு பாக்கெட் பால் வாங்கிட்டு வரோம், அதுல நார்மலா 1 டம்ளர் தண்ணி ஊற்றினோம்னா என்ன ஆகும், கொஞ்சம் திக்கா இருக்கும். காரணம் பால் அதிகமா இருக்கும், தண்ணி கொஞ்சம் கம்மியா இருக்கும். இதோட ரேஷியோ பார்க்கும்போது பால் அதிகமா தண்ணி கம்மியா இருக்குன்னு வச்சுக்கலாம். இதுலயே நம்ம ஒரு 3-4 டம்ளர் தண்ணி ஊற்றினோம்னா என்ன ஆயிரும், ரொம்ப டைல்யூட் ஆயிரும். பாலோட கண்டென்ட் அதிகமாகவும் பாலோட கண்டென்ட் கம்மியாகவும் தண்ணியோட கண்டென்ட் அதிகமா இருக்கும். அப்ப இங்க சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த கலவைங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, பாலோட ரேஞ்ச் கம்மியாகவும், பால் அதே ஒரு பாக்கெட் பால் தான், வேற எதுவுமே இல்லை, அதே பால் தான். இந்த பக்கம் பார்த்தோம்னா தண்ணியோட அளவு அதிகமா இருக்கும்போது இதை விட இதோட பர்சன்டேஜ் என்னவாயிரும்னா அதிகமாயிரும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா ரேஷியோ வேல்யூ இது அதிகமாயிரும், இது கம்மியா மாறி, இது கம்மியா ஆகத்தான் செய்யும். அப்படிலாம் இருக்காது. ஓகேவா? அப்ப இங்க அதுதான் கணக்கு. அப்ப இதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா, இதை நம்ம இந்த ஃபிகர்லயே முடிச்சிடலாம். எப்படின்னா இப்ப 60 லிட்டர் பால் தானே 2:1ன்னு பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அந்த 60 லிட்டர் பிரிங்க, பால் எவ்வளவு லிட்டர், தண்ணீர் எவ்வளவு லிட்டர் அப்படின்ட்டு. அப்ப இதுல பார்த்தோம்னா நம்ம அந்த பார்ட்னர்ஷிப்ல பார்த்த மாதிரி 2 பங்கு 1 பங்கு, இது ரெண்டையும் ஒன்னா சேர்த்தோம்னா 3 பங்கு. அந்த 3 பங்கு தான் எதுக்கு ஈக்குவல், 60 லிட்டருக்கு ஈக்குவல். இப்ப இந்த 3 பங்கு தான் நமக்கு 60 லிட்டருக்கு ஈக்குவல். அப்போ 2 பங்குங்கிறது எவ்வளவு இருக்கும், கேன்சல் பண்ணீங்கன்னா 20, 20 × 4, 20 × 2 40. அப்ப இது 40 லிட்டர் இருக்கும். 60ல இது 40 லிட்டர் போயிடுச்சுன்னா இது மீதி 20 லிட்டரா இருக்கு. இப்ப கேன்சல் பண்ணி பாருங்க, 2:1ங்கிறது வரும். ஓகேவா? இல்லைன்னா நீங்க அங்க பண்ண மாதிரியே 2:1 2x 3x 2x 1x ஆட் பண்ணீங்கன்னா 3x 3x = 60. அப்ப எக்ஸோட வேல்யூ என்ன இருக்கும்னா 20ன்னு இருக்கும். அப்ப அதை எடுத்து இங்க சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா 2 × 20 40. அங்க 1 தான் இருக்கு, 20 அப்படி வச்சுக்கலாம். அப்ப இதுல பாலுங்கிறது 40 லிட்டர் இருக்கும், தண்ணிங்கிறது 20 லிட்டர் இருக்கும். இப்ப கொஸ்டின் என்ன கேக்குறாங்கன்னா, இதுல இன்னும் எவ்வளவு லிட்டர் தண்ணி சேர்த்தோம்னா இது 1:2ன்னு மாறும். இதுல என்னன்னா குவான்டிட்டி நமக்கு மாறாது. அப்ப சொன்ன மாதிரி ஒரு பாக்கெட் பால்னா ஒரு பாக்கெட் பால் தான். அப்ப இங்க 40 லிட்டர்னா இங்கேயும் அதே 40 லிட்டர் தான் இருக்கும், கூடுதல்லாம் ஆகாது, குறையவும் செய்யாது. அப்ப இங்க இதே 40 லிட்டர் தான். அப்போ இதுல 40 லிட்டருங்கிறது 1 பங்கா இருக்குது. அப்ப இங்க 1:2னா இங்க 1 பங்குனா இங்க 2 பங்கா மாறணும். அப்ப இங்க 40னா அங்க எவ்வளவு மாறினா அது 2 பங்கா மாறும், 40. இங்க 80 லிட்டரா இருந்தா அது 2 பங்கா மாறிடுமா? இப்ப கேன்சல் பண்ணி பாருங்க, 1:2ன்னு மாறிடும். சரி, இப்ப நமக்கு என்ன கொஸ்டின்னா, அடிஷ்னலா எவ்வளவு தண்ணி சேர்க்கணும் அப்படிங்கிறது தான். இங்க ஆல்ரெடி 20 லிட்டர் தண்ணி இருக்குது, இப்ப இது 80 லிட்டரா மாறுது. அப்ப எவ்வளவு சேர்க்கணும்னா
80 மைனஸ் 20 60 லிட்டர் தண்ணி நம்ம சேர்க்கணும். இதுதான் ஆன்சர். புரியுதுல? இப்படிதான் பண்ணணும். எவ்வளவு சேர்க்கிறோம் அப்படின்னா அதுதான். நீங்க இந்த தண்ணி பால் அப்படி வச்சுட்டு அதை டபுள் பண்ணி அங்க எடுத்துருங்க. அப்ப அதுக்கு டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளவு சேர்த்தோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இல்ல நான் ப்ரொசீஜரா பண்ணணும்னு நினைக்கிறேன்னா இங்க பாருங்க, 40 லிட்டர் பால் 20 லிட்டர் தண்ணி. இந்த 20 லிட்டர் தண்ணிக்குள்ளதான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கிறோம். சேர்க்கும் போது இது எப்படி மாறுதுன்னா 1/2 மாறுது. கிராஸ் மல்டிபிகேஷன். 80 ஈக்குவல் டு 20 பிளஸ் வாட்டர். இது இங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா வாட்டர் ஈக்குவல் டு 60 லிட்டர் அப்படின்னு சொல்லி கிடைச்சிடும். இப்போ அடிஷனலா 60 லிட்டர் தண்ணி தான் நீங்க சேர்க்கணும். ஓகேவா? அவ்வளவுதான். இதுக்கப்புறமா ஆல்கால் மற்றும் நீர் கொண்ட ஒரு கலவையின் விகிதம் 4:3. அக்கலவையில் 5 லிட்டர் நீர் சேர்த்தால் அவ்விகிதம் 4:5 என மாறுகிறது. அக்கலவையில் ஆல்கஹாலின் அளவு எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் அதுல இருந்து கொஞ்சம் வித்தியாசமான கொஸ்டின். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, ஆல்கஹால் வாட்டர் இருக்கு. இதுல ஆல்கஹால் வந்து 4:3 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ இது கூட நம்ம ஒரு 5 லிட்டர் தண்ணி சேர்த்தோம்னா இந்த விகிதம் எப்படி மாறுதுன்னா 4:5 அப்படின்னு சொல்லிட்டு மாறுது. இதுல ஆல்கஹாலோட அளவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்ப இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? நார்மலா இதோட அளவை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா 4x 3x அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாமா? 4x 3xன்னு எடுத்துக்கலாம். இப்போ நீங்க ரொம்ப சிம்பிளா யோசிக்கணும்னா இங்க இங்க 3 இருக்குது, இங்க 5 இருக்கு. 3 பங்குல இருந்து 5 பங்கா மாறுது. அப்ப எவ்வளவு பங்கு கூடியிருக்கு அப்படின்னா நீங்க எக்ஸ் எடுக்காம பண்ணணும்னா இது ஒரு சின்ன ஷார்ட்கட் நான் சொல்றேன். இப்ப இதுல எனக்கு இங்க 3 பங்குல இருந்து 5 பங்கு கூடுது. எனக்கு இது ஒண்ணும் மாறல. இப்படி மாறாம இருந்துச்சுன்னா எப்படி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பாருங்க. 3ல இருந்து 5 பங்கா கூடுது. கூடுச்சுன்னா 2 பங்கு கூடியிருக்குன்னு அர்த்தம். அப்ப இதுல 2 பங்கு அப்படிங்கிறது என்னன்னா 5 லிட்டரா இருக்குது. இங்க கூடின பங்கு தான் இந்த 5 லிட்டர். அப்படிதானே? இப்ப எனக்கு என்ன வேணும்னா ஆல்கஹாலோட குவான்டிட்டி என்னென்ன வேணும், ஆல்கஹாலோட அளவு என்னென்ன வேணும். எனக்கு இங்க ஆல்கஹால் எத்தனை பங்கு இருக்கு? 4 பங்கு இருக்கு. 2 பங்கு 5 லிட்டர்னா 4 பங்கு எவ்வளவா இருக்கும்? இன்ட்டு 2, இங்கேயும் இன்ட்டு 2, 10 லிட்டர். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். புரியுதுல? அப்ப இதுல ஆல்ரெடி இங்க இது 5 லிட்டர் சேர்க்காங்கிறது அவங்க கொடுத்துட்டாங்க. இதுல ஆல்கஹால் கண்டென்ட் அதே தான் இருக்கு, கண்டென்ட்டும் அதே தான், ரேஷியோவும் அதே ரேஷியோல தான் இருக்குது. அப்ப இப்படி இருந்துச்சுன்னா இங்க கூடுனதுல எவ்வளவு பங்கு கூடியிருக்குன்னு பாருங்க. 3ல இருந்து 5னா 2 பங்கு கூடியிருக்கும். கூடின அந்த 2 பங்கு 5 லிட்டருக்கு ஈக்குவல். நமக்கு ஆல்கஹால் வந்து 4 பங்கா இருக்கு. அப்ப இன்ட்டு 2 போட்டீங்க அப்படின்னா 4 பங்கு, 2 பங்கு 5 லிட்டர்னா 4 பங்குங்கிறது 10 லிட்டரா இருக்கும். அவ்வளவுதான். இல்ல நான் இதை ப்ரொசீஜரா பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதை எப்படி பண்ணிக்கோங்க? எக்ஸ் சேர்த்து எழுதிக்கோங்க. 4x டிவைடட் பை 3x, வாட்டர் மட்டும் 5 லிட்டர் சேர்க்கிறோம், ஈக்குவல் டு 4/5 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணீங்கன்னா 20x ஈக்குவல் டு 12x பிளஸ் 20 அப்படின்னு சொல்லி போடுறோம். இதை இங்க எடுத்துட்டோம்னா 8x ஈக்குவல் டு 20ன்னு வரும். கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா இங்க 2 இங்க 5. அப்ப x ஈக்குவல் டு 5/2 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஆல்கஹாலோட கண்டென்ட் தானே நமக்கு வேணும். ஆல்கஹால் எடுத்தீங்கன்னா 4x 3x தானே எடுத்தீங்க. அப்ப இதுல 4 இன்ட்டு 5/2 இங்க கேன்சல் பண்ணீங்கன்னா 2 இன்ட்டு 5 எவ்வளவு வந்துடும்? அதே 10 லிட்டர் அப்படிங்கிறது தான் கிடைக்கும். ப்ரொசீஜரா பண்றதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இதே முன்னாடி பண்ணோம்ல அதே மாதிரி தான். அவ்வளவு. அப்ப இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட சென்டம் மேக்ஸ் சீரீஸ்ல இன்னைக்கு கிளாஸை பொறுத்த வரைக்கும் 4 மெத்தட் பார்த்துருக்கோம். காயின் பேஸ்டு, சேலரி பேஸ்டு, ப்ரொபோர்ஷன் பார்த்துருக்கோம், அலிகேஷன் அண்ட் மிக்சர். இப்போ இதுலேயே நமக்கு இன்னும் வெரைட்டி ஆஃப் கொஸ்டின் அப்படிங்கிறத தாண்டிலும் இதுதான் பேஸ். இதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா எப்படி கொஸ்டின் கேட்டாலும் மாற்றி எழுதிக்கலாம். அது எப்படி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டைமர் டெஸ்ட்டில் சொல்கிறேன். அப்போ ஈவினிங் டைமர் டெஸ்ட் மறக்காமல் எல்லாருமே வந்து அட்டன் பண்ணிடுங்க. இந்த கிளாஸோட நமக்கு ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் கம்ப்ளீட் ஆகுது. எல்லா மெத்தடுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும் இதுல எல்லா மெத்தடுமே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அப்போ இதுல ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், இதுக்கப்புறமா நம்ம என்னது பார்க்க போறோம் அப்படின்னா ப்ராப்ளம் அண்ட் ஏஜஸ் பார்க்க போறோம். ஓகேவா? ஏஜஸ் ரொம்ப முக்கியமான ஒரு போர்ஷன் எக்ஸாம்ல நமக்கு. ஆனால் 2025 கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 2 or 3 கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க வேரியஸ் எக்ஸாம்லலாம் சொல்லி பார்க்கும்போது. இதோட கண்டினியூட்டி டாபிக் தான் நமக்கு ப்ராப்ளம் அண்ட் ஏஜஸ். அதனால நிச்சயமா அது கூடவே சேர்த்து பார்த்துடலாம். நாளைக்கு கிளாஸ்ல நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணலாம். ஈவினிங் டைமர் டெஸ்ட்ல மறக்காம வந்து கலந்துக்கோங்க. தொடர்ந்து படிங்க.
நம்ம வந்து 10வது வாரத்தில் நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக என்ட்ரு ஆகிட்டோம். இது வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு பார்த்துருக்கீங்க நம்ம கிளாஸஸ்லாம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. யாரும் நோட்ஸ் எடுக்கலை அப்படின்னா நோட்ஸ் எடுத்துக்கோங்க, மறந்துடாதீங்க. ரொம்பவே என்னென்னா இதுக்குன்னு டைம் ஒதுக்கி நம்ம ஒரு உங்களுக்குன்னே ரெடி பண்ணி நம்ம கொண்டு வந்திருக்கோம். எல்லாருமே இதை பயன்படுத்தி எல்லாருமே உங்களோட சக்ஸஸ்க்கு இதை யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட விருப்பமே. எல்லாருமே நிச்சயமாக அதை செய்வீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். எல்லாரும் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா இனியிலேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணுங்கள். எல்லாருக்குமே ஆல் தி வெரி பெஸ்ட். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.